ஜாதகத்துல அதிர்ஷ்டம்னு வேணும்னா இந்த கிரகங்கள்லாம் முக்கியம், இந்த பாவகம் முக்கியம் அப்படின்னா என்ன சொல்லலாம் சார்? அதாவது பொதுவாக எல்லாருமே அதிர்ஷ்டத்தை நோக்கி போகிறதுனால அதிர்ஷ்டம் என்பது அது இஷ்டத்துக்கு வர்றதுனால தான் அதற்கு பெயரே அதிர்ஷ்டம்னு அதிர்ஷ்டம். வச்சான். எல்லாருமே அதிர்ஷ்டசாலிகளான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் தலைவன் ஒருத்தன் இருந்துட்டானாவே தொண்டன் இருந்தால் மட்டும்தான் தலைவன். அப்போ எல்லாருமே தலைவன் ஆகிட முடியாது. அந்த பிராத்தமும் அனுகிரகமும் பிறப்பு ஜாதகத்தில் 27 நட்சத்திரங்கள் 108 பாதங்கள் திதி அஷ்டவர்க்க பரல்லேருந்து ஃபிக்ஸ் பண்ணி ரப்பர் ஸ்டாம்பு குத்தி தான் ஒவ்வொருத்தரும் ரிலீஸ் பண்ணி கிரகங்கள் அடிப்படையில் தாயின் வயிற்றில் கருவறையிலேருந்து வெளியில் வரும். அப்போது எல்லாருக்குமே அதிர்ஷ்டம்ன்றது இல்லை. அப்போது ஒரு லக்னம், எந்த லக்னம் வேணாலும் கேளுங்க. சிம்ம லக்னம். சிம்ம லக்னம். சிம்ம லக்னம்னா ஒரு ரூல் இருக்குமா. சிம்ம லக்னத்துக்கு யோகத்தை வாரி வழங்கக்கூடியவன் யாருன்னு பார்த்தாவே முதல்ல எல்லாரும் சொல்லுவாங்க கிரக அடிப்படையில் பஞ்சமாதிபதியும் அட்டமாதிபதி சொல்லக்கூடிய முதல் தர யோகாதிபதி ராஜ பரிபாலனத்துக்கு சொந்தக்காரன் யாருன்னா குருன்னு சொல்லுவாங்க. அதே போன்று லக்னாதிபதி சூரியன், அதற்கு அடுத்தது செவ்வாய் என்று சொல்லக்கூடிய மங்கள பாக்கியாதிபதி சுகபாக்கியாதிபதி ராஜ பரிபாலனத்துக்கு உண்டான கிரகங்கள் கிடையவே கிடையாது. அப்போ சிம்ம லக்னத்துக்கு முதல் தர யோகத்தை ராஜ பரிபாலனத்தை தித்திக்கணும்னா சுக்கிரனோட சனி கூடணும். அவர்கள் எங்கே கூடி இருந்தாலும் சரி இந்த லக்னத்திற்கு சுக்கிரனோட சனி கூடும்போது முயற்சி திருவினையாக்கும். சென்றடமெல்லாம் அவனுக்கு சோப்பு சீப்பு வரலாறு என்று சொல்வதைப் போல அவன் தொட்டதெல்லாம் தாயமாகும், மண்ணை தொட்டாலும் பொன்னாகும். அந்த அடிப்படையில் நல்ல மன வாழ்க்கை அமையக்கூடிய அவர்களுக்கு சிம்ம லக்னத்தில் பிறந்து சனியோடு சுக்கிரன் கூடியிருந்தால் மன வாழ்க்கை நல்ல அமையும். தாம்பத்தியம் என்பது ததும்பும். 2 உடல்கள் பின்னப்பட்டு போக சுகத்தில் இல்லறத்தில் நல்லறம் பேணி மழலை செல்வம் போக்கணும்னா அந்த ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்துக்கு 3ஆம் இடம் கர்ணபூஷண ஸ்தானம் என்று பொருள். அந்த சுக்கராச்சாரியரோட சனி கூடி அந்த அப்பளுக்கு அல்லாமல் தூய சங்கமத்தை ஒரு டம்ளர் பாலில் குங்குமம் கலந்தால் எப்படி இருக்கும், ரொம்ப பியூட்டி, சுவைக்கு சுவை சேர்ப்பதை போல. அதே போன்று ஒரு டம்ளரில் ஒரு துளி விஷம் கலந்து விட்டால் ஒரு சுற்று அது மாதிரி அந்த குரு பார்க்கக்கூடாது. இந்த அசுர குருவும் தேவகுருவும் பார்த்துட்டா நான் சொல்கிற பலன் அப்படியே நெகட்டிவாக மாறிடும்.